வார்த்தை கனவுல கூட நினைச்சு பார்க்கல. மேடையில பேச சொன்னா பெரிய தமிழ்ல பாட்டு பாடுறது, அதுக்கு ஜாலரா போடுறதுக்கு 4 கட்சி இங்க இருக்குது. நேற்று ஒருத்தர் சொல்றாரு, எங்களுக்கு 25 MP கொடுத்தீங்க, அது மாதிரி நாங்களும் கொடுத்துருப்போம்ல, எங்களுக்கெல்லாம் 1 ரூபா கூட 1 MP கூட கொடுக்கலையே. எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? மக்கள் ஓட்டு போடணும், மனதார ஓட்டு போடணும். இனிமேல் தமிழ்நாட்டில் தாய்மார்கள், என் தங்க தாய்மார்கள் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போனா மாசம் 1000 ரூபா, மாசம் 1000 ரூபா. அது குடும்ப செலவு வச்சுக்காத மாதிரி ஏழை தாய்மார்களுக்கு மாசம் 1000 ரூபா. படிக்கிற பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, இந்த மாதிரி ஏழை எளிய மக்களை கை தூக்கி விட்டு இன்னைக்கு வாழ்வழிங்க. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி அமைச்சர் உள்ளிட்ட தமிழக நிரந்தர முதலமைச்சர் அண்ணனுடைய திட்டங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பஸ் போகுது. பஸ்ஸுக்கெல்லாம் யார் முதலாளி? தாய்மாரெல்லாம் சொல்லுங்க. நம்முடைய முதலமைச்சர் உங்களெல்லாம் பஸ்ஸுக்கு முதலாளி ஆக்கிட்டாரு. நீங்க எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறார் கலைஞர் உரிமை தொகை. மாசம் ஆனால் வெள்ளக்காரன் மாதிரி போய் 15ஆம் தேதி 1000 ரூபாய் எடுத்துக்கலாம். வேற எந்த நாட்டிலையும் இல்லை. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக நம்முடைய தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் தளபதியார் அத்தனை திட்டங்களையும் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் காலேஜுக்கு போச்சுன்னா 1000 ரூபாய் கொடுக்க போறாரு. இந்த ஆண்டுல இருந்து கொடுக்குறாங்க. ஆண் குழந்தைக்கு 2 ஆண்டு கொடுத்தாங்க. காலை உணவு திட்டம். அனைவருக்கும் அத்தனை திட்டங்களையும் வழங்கியிருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சர் வருகிற இப்போது 40க்கு 40 வெற்றியை கொடுத்திருக்க நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற 2026ல் 200க்கு 200 வெற்றியை தர வேண்டும். தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் இருக்க வேண்டும். ஒன்றிய மைனாரிட்டி அரசினுடைய பட்ஜெட்டை வன்மையாக கண்டிக்கிறேன் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. ஒன்றிய அரசை கண்டித்து கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அவைத்தலைவர் டாக்டர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலத்தின் அருமை கருதி பெண்கள் எல்லாம் நிறைய அதிக அளவில் இங்கே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் யாருடைய பெயரையும் சொல்ல, அனைவருடைய பெயரையும் சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடுகளை செய்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய அறிவுறுத்தல்படி, அதே போல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவருடைய ஆலோசனையின்படியும் இங்கே கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதல்படி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக எழுச்சியோடு அங்கே டெல்லிக்கு இந்த குரல் ஒலிக்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. ஏன் இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா, அந்த ஒன்றிய பட்ஜெட்ல தமிழச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை வாசித்தார்கள். இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டம், ஆயோக் நீதி, அது கூட வாயில வர மாட்டேங்குது, ஆயோக் கூட்டம், அந்த கூட்டத்தில் தலைவர் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல? கடந்த 23ஆம் தேதி வாசித்த அந்த பட்ஜெட்ல அதாவது இங்கே இருக்கிற தமிழகத்துக்கு, தமிழ்நாட்டிற்கு புதிய திட்டங்களுக்கு ஏதாவது ஒரு பைசா நிதியை ஒதுக்குறீங்களா? அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம். அந்த அடிப்படையில் அதை கண்டித்து தான் இன்றைக்கு முதல்வர் டெல்லிக்கு செல்லவில்லை. இங்கே பெரிய சில பேர் கூட அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறவர்கள் ஏன் முதல்வர் அங்கே செல்லவில்லை, அங்கே சென்று கேட்க வேண்டியதானே? உங்கள்கிட்ட தான் பல முறை இந்த பிரதமரை மேடையில் வைத்துக்கொண்டே கேட்டிருக்கிறார். மேடையில் வைத்துக்கொண்டே உங்களிடம் எப்படி எச்சரிக்கை செய்து கேட்க வேண்டுமோ கேட்டிருக்கிறார். எப்படி எத்தனை தடவை சொன்னாலும் தான் நீங்கள் கேட்கலையா? அப்புறம் நிதி கூட்டத்தில் மட்டும் கலந்துட்டு என்ன பிரயோஜனம் என்ற அடிப்படையிலே தான் கலந்து கொள்ளவில்லை. எனவே அப்படிப்பட்ட தமிழச்சி என்று இந்த பக்கத்தில் இங்கே திருச்சிராப்பள்ளியில் தான், அந்த திருச்சியில் தான் அந்த பொம்பளை படித்ததாக கூட சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிர்வாகிகள்லாம் சொன்னது போல், நீங்கள் எப்போ தமிழகத்துக்கு
நிதியை ஒதுக்கவில்லையோ இந்த பட்ஜெட்டை குறைஞ்சபட்சம் நான் படிக்க முடியாது என்றால் சொல்லணும் இல்லை நீங்கள். அந்த 2 பேர் சொல்றதை கேட்டுக்கிட்டு 2 பேருக்காக, அந்த 2 பேர் மோடி அமித்ஷா, இந்த 2 பேர் நாயுடு நிதிஷ்குமார், அந்த 2 பேருக்காக மட்டுமே ஒரு பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு எதுக்கு? அதுக்கு பேர் ஒன்றிய பட்ஜெட்டா? இது ஒன்றியத்தில் 28 மாநிலங்கள் இருக்கு. 15 மாநிலங்கள் பேரே அது வரவே இல்லை. அதில் குறிப்பாக தமிழகம், ஏன் தமிழகத்தின் பேர் வரலன்னு நாம் கேட்குறோன்னு சொன்னால், ஜிஎஸ்டி வரி என்று சொல்லக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரியில் அதிகமாக இந்திய ஒன்றியத்துக்கு வசூலித்து கொடுப்பதில் 2வது மாநிலம் நம்ம மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாம் தான். அப்படிப்பட்ட தமிழகத்திற்கு நீங்கள் வரி, அதாவது நிதியை ஒதுக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் நீதி கேட்டுதான் இந்த போராட்டத்தை இங்கே நம்ம கோஷம் எழுப்பும்போது சொன்னாங்களே, நீதி கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே இதற்காக நம்மோடு சேர்ந்து போராடக்கூடிய நம்ம நிர்வாகிகள்லாம் சொன்னது போல, அதிமுக சேர்ந்த நிர்வாகிகள் அங்கே ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டத்துக்கு போல இவங்க நாம மின்சார கட்டணத்தை எதிர்த்து போராடுறாங்களா? அப்ப பேசுகின்ற பொழுது முதுகில்லாத அவர்கள் நம்மை பற்றி, நம்ம தலைவர்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அவங்க அந்த உதவி திட்டத்தில் நீங்க கையெழுத்து போட்டு, எடப்பாடி கையெழுத்து போட்டு, அப்ப இருக்கிற மோடிக்கு, அப்ப இருந்து ஆட்சி நடத்திய எடப்பாடி மோடிக்கு பயந்துட்டு நீ அந்த உதவி திட்டத்தில் நீ கையெழுத்து போட்டதுனால தானே இன்னைக்கு மின்சார கட்டணம் ஏற்ற வேண்டியதா இருக்கு. அதை நீ தெரிந்தும் தெரியாதது போல எங்களை விமர்சிக்கிறேன் என்று சொல்லி இங்கே கடந்த வாரத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் கூட அவங்க அந்த கண்டன கூட்டத்தில் நம்ம தலைவரை விமர்சித்தாங்களாம். விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியது இருக்கிறது என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டத்தை இதை பேசுகின்ற பொழுது கடந்த இதில் கூட அந்த நம்ம வெள்ள நிவாரணத்துக்கு கேட்டோம். நாம கேட்டது 37,000 கோடி, அவங்க கொடுத்தது வெறும் 290 கோடி. அப்போ கேட்கின்ற பொழுதுதான் நம்ம இளம் தலைவர் அதை கடுமையாக கேட்டார். அதுக்கு அந்த அம்மா, இதே தமிழச்சி நிர்மலா சீதாராமன், அவங்க சொன்னாங்க, என்ன ஏடிஎம்லையா இருக்கு பணம் எடுத்து கொடுக்கறதுக்குன்னு. ஏடிஎம்லையா இருக்குன்னு கேட்ட உடனே தான் அந்த மானமுள்ள ரோஷமுள்ள இளைஞராக இருக்கிற நமது விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கேட்டார், உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கூட சூடு சொன்ன வரல அந்த கும்பலி. உங்க அப்பா வீட்டு பணத்தையா நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு உரிய பணத்தை, எங்களுக்கு உரிய நிதியை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்கிறோம்னு தான் கேட்டார். இப்படிப்பட்ட ஒரு அது நிலுவைத் தொகையாக இருந்தாலும் எந்த தொகையுமே நமக்கு தரமாட்டாங்க. அதனாலதான் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்களை பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற பொழுது, நீங்க இது வரைக்கும் இது மாதிரி நிதியை ஒதுக்கி குறைச்சி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்ய போறீங்க? இதுவரை எப்படி கையாண்டோமோ அதே மாதிரி கையாளுவோம், அவர்களை நாங்கள் கையாளுவோம் என்று மிக அருமையான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள். தமிழக முதல்வரின் உத்தரவுப்படியும் நமது கடலூர் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி.வே. கணேசன் படியும் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசை கண்டித்து நமது இன்று விருத்தாசலம் மாநகரத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நமது மாவட்ட அவைத்தலைவரும் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணன் அவருடைய தலைமையிலும் மற்றும் மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகர கழக மற்றும் சார்பணி நிர்வாகிகள், இளைஞரணி மற்றும் மகளிர் அணி சார்பாகவும் மற்றும் கிளை கழக மற்றும் கிளை கழக தோழர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டு அனைவருக்கும் கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசை கண்டித்து, மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மோடி அரசு, மத்திய அரசு, மோடி அரசு, மத்திய அரசு, ஏமாற்றாதே, 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 தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. மோடி அரசு,
மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு வஞ்சிக்காதே 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 தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காதே